வெனிசுலா நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர் மரியா கொரினா மாசாதோ மனித உரிமை குரலாக உலக அளவில் கவனம் பெற்றவர். 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பிறந்த அவர் வென்டே வெனிசுலேயா என்ற கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். 2002ஆம் ஆண்டு சுவன்டே என்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பை நிறுவி வாக்கெடுப்பு, தெளிவுத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் 2011 முதல் 2014 வரை வெனிசுலா நாட்டின் தேசிய சபை உறுப்பினராக பணியாற்றினார். அரசின் அடக்குமுறைகளையும் சுதந்திர குறைவையும் எதிர்த்து பேசியதால் 2014இல் அவரது பதவி நீக்கப்பட்டது. ஆனால் மரியா கொரினா மாசாதோ அரசியல் அழுத்தங்களையும் துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் தனது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார். 2024ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயரிய மனித உரிமை விருதான சாகாரோவ் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு பரிந்துரைகளில் அவரது பெயரும் சேர்க்கப்பட்டது. தன் நாட்டின் சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக தடைகளை மீறி போராடும் மாசாதோ உலக அளவில் மனித உரிமைகள் காக்கும் போராளி என்ற அடையாளத்தை பெற்றார். வெனிசுலா மக்களின் நம்பிக்கையை தன்னுள் சுமந்து நிற்கும் அவரின் வாழ்க்கை அடுத்த தலைமுறை போராட்டத்தின் சின்னமாக மாறியது. தற்பொழுது 2025ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைத்திருப்பது அமைதிக்கான ஒரு போராளிக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகின்றது.